சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். நமது நாட்டின் வாழ்க்கை மதத்தில்தான் அமைந்துள்ளது. அதன் மொழியும் மதம்தான். மதமே அதனுடைய கருத்துக்கள். அதனுடைய அரசியல், சமுதாயம், பஞ்ச நிவாரண பணிகள் ஆகிய இவை எல்லாமே மதத்தின் மூலமாகத்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்விதம் இந்த பணிகள் நடத்தப்படாவிட்டால் உம்முடைய எல்லா கூச்சல்களும் புலம்பல்களும் ஒன்றுமே இல்லாமல் பயனற்றவையாக முடிந்து போகும். செய்து முடிக்கப்பட வேண்டிய பணிகள் மிகவும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நிறைவேற்றி முடிப்பதற்கான வசதிகளோ இந்த நாட்டில் இல்லை. நம்மிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் பணிபுரிவதற்கான கைகள்தான் இல்லை. நம்மிடம் வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆற்றல் இல்லை. நமது நூல்களில் உலக சமத்துவம் பற்றிய கொள்கை கூறப்பட்டிருக்கிறது. இதே இந்தியாவில்தான் மிகவும் உயர்ந்த, சுயநலமற்ற, பயன் கருதாத பணியை குறித்த உண்மைகள் போதிக்கப்பட்டன. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ நாம் பெருமளவிற்கு வேற்றுமை பாராட்டுகிறோம். எப்போது பரந்த இதயம் படைத்த நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையின் ஆடம்பரங்களையும் எல்லா இன்பங்களையும் துறந்துவிட்டு ஆதரவற்ற நிலை, அறியாமை ஆகிய நீர் சூழலில் சிறிது சிறிதாக மிக கீழ்நிலைக்கு மூழ்கி சென்று கொண்டிருக்கும் நம் நாட்டு கோடான கோடி மக்களின் நல்வாழ்விற்காக வருந்தி தங்களின் முழு ஆற்றலையும் செலுத்தி உழைக்க முன் வருவார்களோ அப்போதுதான் இந்தியா விழித்தெழும். மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைப்பதும் கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்திற்கு படிப்படியாக தருகிறது. எழுந்திருங்கள், தேச முன்னேற்றம் என்னும் சக்கரத்தை நகர்த்துவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு காலத்திற்கு நிலைத்திருக்கப் போகிறது? இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறியாக எதையாவது விட்டு செல்லுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த மரம், கல் முதலியவற்றிற்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது?